தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா 12/2/2026 அன்று டிரான்ஸ்ஃபர் அண்ட் பிளேஸ்மெண்ட் கமிட்டி குறித்த ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. இந்த விளக்க ஆணையிலே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், HNG2 கேடர் வரை LHG-ஆக இருந்தாலும் சரி, PA-வாக இருந்தாலும் சரி, சார்ட்டிங் அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது அப்ரூவிங் டிரான்ஸ்ஃபர் என்பதை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது டிவிஷனல் ஹெட்டுக்கு தற்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறது. இது ஏற்கனவே DPS ஹெட் குவார்ட்டர்ஸ் அல்லது DPS ரீஜனல் ஆஃபீஸ் என இருந்ததை மாற்றி தற்பொழுது கோட்ட அதிகாரிக்கு இந்த அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே HNG2 லெவல் இருக்கின்ற வரை இந்த டிரான்ஸ்ஃபர் அண்ட் பிளேஸ்மெண்ட் கமிட்டி என்பது அந்தந்த கோட்ட மட்டத்திலே அமைக்கப்பட வேண்டும். அந்த கோட்ட மட்டத்திலே அமைக்கப்படக்கூடியவற்றில் 3 ASP-க்கள் அல்லது IP-க்கள் அதற்கு இணையான அதிகாரிகள் அந்த டிரான்ஸ்ஃபர் அண்ட் பிளேஸ்மெண்ட் கமிட்டியினுடைய உறுப்பினராக நியமனம் செய்யப்பட வேண்டும். அதிலே யார் சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸராக இருக்கிறாரோ அவர் சேர்பர்சனாக செயல்படுவார். ஏனென்றால் இந்த சமீபத்திய உத்தரவின்படி கோட்ட அதிகாரி தான் அந்த டிரான்ஸ்ஃபர் அண்ட் பிளேஸ்மெண்ட் கமிட்டியினுடைய பரிந்துரையை ஏற்று அப்ரூவல் செய்யக்கூடிய அதிகாரியாக இருப்பதால் இந்த டிரான்ஸ்ஃபர் அண்ட் பிளேஸ்மெண்ட் கமிட்டி என்பது அமைக்கப்பட வேண்டிய அந்த பொறுப்பும் அந்த கோட்ட அதிகாரிக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு இருக்கிறது. நிர்வாக காரணத்தின் காரணமாகவோ அல்லது தன்னுடைய விருப்பத்தின் காரணமாகவோ இடமாற்றம் என்பதை பரிந்துரை செய்திட வேண்டுமென்றால், அதாவது 2 ஆண்டுகள் முடிவடையாமல் இருக்கக்கூடியவற்றில் அவைகளை பரிந்துரை செய்ய வேண்டுமென்றால், அந்த DPC, அதாவது கோட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட அந்த TPC-யினுடைய அந்த பரிந்துரையினை மண்டல அதிகாரிக்கு பார்வேர்ட் செய்திட வேண்டும். மண்டல அதிகாரி தான் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரம் படைத்தவராக இருப்பார்கள். ஆக 2 வருடத்திற்குள்ளதாக இடமாற்றம் செய்யக்கூடியவற்றை கோட்ட அதிகாரிகள் உத்தரவிட முடியாது. அதை அப்ரூவ் செய்யக்கூடிய அதிகாரம் என்பது மண்டல நெறியாளருக்குத்தான் இருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு இல்லை என்பதுதான் இந்த உத்தரவினுடைய முக்கியமான சாரமாகும். இது ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம். கடந்த ஒரு 3 மாதங்களாக தொடர்ச்சியாக நம்மால் வீடியோக்களை வெளியிட முடியவில்லை. அதன் காரணமாக முக்கியமான பல உத்தரவுகள் நாம் சொல்லாமலே விடப்பட்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் முக்கியமான உத்தரவுகள் என்கின்ற அடிப்படையிலே தான் விடப்பட்டவைகளையும் கூட ஒவ்வொன்றாக இடையிலே சேர்த்து தற்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த தாமதம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று பல வீடியோக்கள் மற்ற உத்தரவிலும் எதிர்காலத்திலே வரலாம் என்பதை உங்களுக்கு சொல்லி இந்த உத்தரவினுடைய முழுமையான சாரத்தை அறிந்து கொள்வீர்கள் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.